முகேஷ் தனக்கு தெரிந்த உண்மைகளை வருண் அப்பாவிடமும் வந்தனாவிடமும் ஒப்பித்து கொண்டிருந்தான். வந்தனா, ஓ, 2வது ஆஃபீஸ் வைக்கும் அளவுக்கு போயிட்டானா? அப்பா, நீங்கள் நம்ம வீட்டிலிருந்து முரளி வீட்டுக்கு போய் கல்யாணம் பேச முடியாதா? அந்த கிழவன் விடுவானா? அவன் சாகவும் மாட்டேங்கிறான், இன்னும் உயிரோடு இருந்து கழுத்தறுத்துக்கிட்டு இருக்கான். அவனுடைய அப்பன் சரியான சொல்லு. உன்னை அந்த ஆளுக்கு முன் கூட்டிகிட்டு போய் நின்னா உன்னையே வேற மாதிரி பார்ப்பான். வந்தனா, ஐயோ, அதை விடுங்க அப்பா. முரளிக்கு சந்தேகம் வந்துடுச்சுன்னா ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பானா? அவ்வளவு புத்திசாலி இல்லை. நம்ம பிஸ்னஸ் பல வருடமாக நடந்துக்கிட்டு இருக்கு. கிழவனும் கண்டுபிடிக்க முடியலை, இவனும் இவ்வளவு நாளாக கண்டுபிடிக்கவில்லை. ஆனாலும் நாம் அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதனால் சரக்கை வெளியே எடுக்க என்ன பண்ணணும்னு முடிவு செய்யணும். வந்தனா, லாவண்யாவை பிரச்சனை பண்ணிவிட்டா வாய்ப்பு இருக்கா? நீ அவளையே குறி வச்சுக்கிட்டு இரு. அவளெல்லாம் நம்ம லெவலுக்கு வர முடியுமா? பலராம் லாவண்யாவையும் விமலாவையும் அவங்க அப்பா செத்து போனதுக்கு காரணம் இந்த கிழவன்தான் என்ற காரணத்தை வச்சுக்கிட்டு அவர்களை தன்னுடைய வசதிக்கு ஆட்டி வைக்கிறான். அவர்களால் எந்த உபயோகமும் இல்லைன்னு தெரிஞ்சா போட்டுடுவான். போய் அவளை உனக்கு சரியாக நினச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. முரளி உனக்கு வேணும், எனக்கு அவனுடைய கம்பெனி வேணும். கொஞ்சம் பொறுமையாக இரு, ஏதாவது வழி கிடைக்கும். முகேஷ், ஆனால் முரளி சார் லாவண்யா கிட்ட அவர் இன்னும் பாசமாக தான் இருக்கார். ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறார். பணத்தை தண்ணி மாதிரி அவளுக்காக செலவு செய்கிறார். வந்தரா, அவளை என்ன பண்ணுறேன் பாரு. வயிற்றில் வச்சுக்கிட்டு தானே இப்படி முரளியை ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கா. அதையே இல்லாமல் பண்ணிடுறேன். வனஜா, விடியற் காலையில் யாரும் எழுமுன் நிவியின் அறை பக்கம் என்னவோ எடுக்க செல்வது போல சென்று அவளுடைய அறைக்கு வெளியே இருக்கும் ஸ்டாண்டில் தீபம் ஏற்ற விளக்கும் எண்ணெயும் இருக்க அந்த எண்ணெயை நிவியின் அறை கதவுக்கு வெளியே ஊற்றிவிட்டு நகர்ந்து வந்து விட்டார். முரளி இரவு முழுவதும் தூங்காமல் என்னவோ யோசனையில் இருந்தவன் விடிந்ததும் தூங்கி போனான். நிவேதிதா இரவு ஊஞ்சலில் தூங்கியவள் இன்று காலை மெத்தையில் படுத்து கொண்டிருப்பதை பார்த்து சிரித்து கொண்டான். ஆனாலும் கட்டிலை விட்டு எழ விருப்பம் இல்லாமல் தலையணையை கட்டிக்கொண்டு படுத்து கொண்டாள். சாரதா, ஏய், என்ன அப்படி இப்படி உலாத்திக்கிட்டே இருக்க? அரிசியை இட்லிக்கு ஊற போடு. ஆனால் ஏன் நீ மட்டும் இங்கேயே வேலை பார்க்க போகிற? என்னை மட்டும் தரத்தராங்க. நீ என்னை பற்றி ஏதாவது போட்டு கொடுத்துட்டியா? சாரதா, கேட்க வேண்டியது தானே, வா, நான் ஏதாவது போட்டு கொடுத்தேனான்னு நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். வனஜா, வேண்டாம் வேண்டாம். சாரதா, இருக்க போகிற ஒரு வாரத்தில் தப்பு எதுவும் நடக்காமல் கிளம்புற வழியே பாரு. இல்லைனா அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு போயிடுவேன், ஜாக்கிரதை. வனஜா தோலை குலுக்கி கொண்டு, நான் என்ன தப்பு பண்ண போகிறேன்? எவ்வளவு ஊற வைக்கட்டும்? சாரதா, 2 படி போடு. வனஜா என்று ஸ்டோர் ரூம் உள்ளே சென்றார். நிவேதிதா தன்னுடைய ஃபோனை எடுத்து முரளி நம்பர் எடுத்து குட் மார்னிங் டைப் செய்துவிட்டு அளித்தா. இதையே ஒரு வேலையாக செய்து கொண்டிருக்க கடைசியில் ஒரு வீரம் வந்து அனுப்பிவிட்டாள். முரளி அந்த மெசேஜுக்காக காத்திருந்தவன் போல குட் மார்னிங் டியர் என்று டைப் செய்து இதய குறியீட்டை அனுப்பினார். நிவேதிதா அதை பார்த்து சிரித்து எழுந்து பாத்ரூம் உள்ளே சென்றாள். கண்ணாடியில் அவளுடைய முகம் சிவந்து இருப்பதை பார்த்து முகத்தை கழுவிவிட்டு, என்ன முகமெல்லாம் சிவந்து இருக்கு, என்ன விஷயம் என்று சொல்லி சிரித்து கொண்டாள். ப்ரெஸ்ஸில் பேஸ்ட் போட்டு பல்லை தேய்த்து கொண்டே, லவ் பண்ணலாமா வேண்டாமா? வேண்டாம், லூசு மாதிரி எதுவும் செய்யாதே. இப்போ அவன் மேல் உனக்கு காதல் இல்லை, ஒரு பச்சாதாபம், அவ்வளவுதான். இல்லை கருணை, இல்லை நன்றி விசுவாசம், இல்லை ஒரு அன்பு, இல்லை அதுக்கு பேர் என்ன சொல்லுறது? அது என்னவோ. ஹார்ட்டின் சிம்பலுக்கு மனசு அலைப்பாயக்கூடாது நிவி. ஓகே, நீ சொன்னால் சரியாக தான் இருக்கும். நோ லவ். திவ்யா தேவரி என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் என்று முகத்தை துடைத்து கொண்டு தன்னுடைய அறையை விட்டு வெளியே வர தயாரானார். முரளி தன்னுடைய பதிலுக்கு எந்த ரியாக்ஷனும் இல்லாததால் கொஞ்சம் சோர்வடைந்தான். இருந்தாலும் எழுந்து அவளுடைய அறைக்கு வந்தவன் எண்ணெய் கொட்டி இருப்பதை பார்க்காமல் வலிக்கு விழுந்தான். நிவி சரியாக கதவை திறக்க அவன் மடார் என்று விழ சுதாரித்து எழுந்து கொள்ள முடியாமல் தடுமாறினான். சத்தம் கேட்டு வனஜா சந்தோஷமாக படியேறி ஓடி வந்தாள். அங்கே அவள் கண்ட காட்சியில் கோபம்தான் வந்தது. நிவேதிதா தப்பிவிட்டாள் என்ற ஏமாற்றம் அவளுடைய முகத்தில் தெரிந்தது. நிவி அவனுக்கு அருகில் செல்ல, முரளி வேண்டாம், நீங்கள் அங்கேயே இருங்க, தரையில் எண்ணெய் கொட்டி இருக்கு
என்று சொல்லிவிட்டு வேலையாட்களை அழைத்தான். அந்த இடத்தை சுத்தம் செய்ய சொன்னவன் வனஜாவை கவனிக்க தவறவில்லை. முரளி சுதாரித்து எழுந்து நின்று தன்னுடைய கை கால்களை உதறி சமாளித்து ஆட்கள் வந்ததும் இடத்தை சுத்தம் செய்ததும் மெல்ல தடுமாறி நடந்து சென்றான். நிவி அப்படியே எதுவும் பேசாமல் நின்றார். எப்படி இங்கே எண்ணெய் கொட்டியது? மேடம், இங்கே விளக்குக்கு போடும் எண்ணெய் கொட்டி இருக்கலாம். நிவி, இனிமேல் இங்கே எதுவும் வைக்காதீங்க, சுத்தம் பண்ணிடுங்க. சாமி போட்டோ மேலே சின்னதாக ஒரு விடிவிளக்கு மட்டும் போட்டு விடுங்க என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றார். தடுமாறிக்கொண்டே சென்ற முரளியின் நிலை குறித்த கவலை வந்தது. ஃபோன் செய்தார். முரளி, எஸ் மேடம். நிவி, அடிபட்டுடுச்சா? முரளி, இல்லை, சும்மா ட்ரெஸ் எல்லாம் எண்ணெய் ஆகிடுச்சு, அதனால் குளிச்சுட்டு வரலாம்னு வந்தேன். நிவி, குளிச்சுட்டு இருக்கீங்களா? முரளி எஸ் என்றதும் டக்கென்று ஃபோனை வைத்தார். முரளியின் சிரித்த முகம் மாறியது. நிவியின் முகம் சிவந்து போனது. கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் குளிக்கும் பொழுது ஃபோனை எடுத்து பேசலாமா என்று முகத்தை மூடிக்கொண்டார். முரளி பைக் எடுத்துக்கொண்டு வெளியே கிளம்ப சுரேனின் கார் காத்திருந்தது. முரளி பைக்கை செக்யூரிட்டியுடன் விட்டுவிட்டு சுரேனின் காரில் ஏறிக்கொண்டான். முரளி திவ்யாவை பார்க்க போகலை? சுரேன் அவனை பார்த்து முறைத்தான். முரளி, என்னடா முறைக்கிற? இது வேற அது வேற, எல்லாத்தையும் குழப்பிக்க கூடாது. சுரேன், உங்கள் அறிவுரையை தான் கேட்க காத்திருந்தேன். நீங்கள் சொன்னபடி கேட்டுக்கிறேன் சுவாமி. முரளி, என்னடா கிண்டலா? சுரேன், விளையாட்டு போதும். என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கே? முரளி, நான் என்ன முடிவு பண்ணணும்? எனக்கு என்னுடைய கம்பெனி, நிவி, தாத்தா எந்த விதமான சேதாரமும் இல்லாமல் பத்திரமா இருக்கணும், அவ்வளவுதான். மற்றதெல்லாம் நீ தான் முடிவு பண்ணணும். சுரேன், உன்னுடைய இடத்தில் போதைப் பொருட்கள் இருக்கிறதா? முரளி, 30% இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சவதை 30 கிலோ இருக்குது. சுரேன், இடத்தை லொக்கேட் பண்ணிட்டியா? முரளி, கடந்த சில நாட்களாக ராத்திரி பகலா இதுதானே வேலையா இருக்கேன். சுரேன், ராத்திரியோட ராத்திரியா? அதை மட்டும் வெளியேற்றிடு. முரளி, எப்படி? சுரேன், நான் என்னுடைய டீமுடன் வரேன். சர்ச் செய்து எடுத்துடலாம். நான் வெளியே எங்கோ கிடைத்த மாதிரி அரசாங்கத்திடம் ஒப்படைச்சிடுறேன். முரளி சிரித்தான். அதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? சுரேன், முரளி பி சீரியஸ். என்ன சொல்லணும்னாலும் வெளிப்படையாக பேசு. முரளி, முதல் தாக்குதல் என்னுடைய வீட்டுக்கு தான் நடக்கும். சுரேன், நீ என்ன யோசனை வச்சிருக்க? சொல்லு, அதையாவது செய்யலாம். முரளி, நான் வேர்ஹவுஸிலிருந்து டிஸ்பேட்ச் ஆரம்பிக்க சொல்லிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போக ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் நான் டிஸ்பேட்ச் நிறுத்தி வைக்க காரணம் அதே போல் டூப்ளிகேட் தயாரிக்க தான். இப்போது 4 நாட்களாக வெளியே போனது அவர்கள் பொருள் இல்லை, அதே போலவே உருவாக்கப்பட்ட டூப்ளிகேட். இது எல்லாமே டெஸ்டினேஷன் ரீச் ஆனதும் தான் அவர்களுக்கு தெரிய வரும். கடந்த 4 நாட்களாக அது எதுவும் ரீச் ஆகலைன்னு தெரிய வருது. ட்ராக்கிங் வச்சுருக்கேன். கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பார்க்கலாம். சுரேன், இப்போது உன்மேல் சந்தேகம் வராதா? முரளி, என்மேல் சந்தேகப்பட்டு என்ன செய்ய முடியும்? சரக்கு என்னிடம் இருக்கு ராஜா. தப்பாக அவங்க காயை நகர்த்தினால் முற்றிலும் போச்சு. சுரேன், வீட்டில் இருப்பவர்களுக்கு பாதுகாப்பு போட்டுடலாம். முரளி, அதெல்லாம் வீட்டில் ஆபத்து நேர்ந்தால் தானே தவிர வெளியே அவர்களுக்கு தெரியாமல் பாதுகாப்புக்கு ஆள் போட்டுட்டேன். சுரேன், வீட்டில் ஆபத்து நேர்ந்தால்னு சொல்லுறியே, அதுக்கு என்ன அர்த்தம்? முரளி, நாம் ஒரு இடத்துக்கு போகலாமா? சுரேன், நீ எங்காவது போகலாம்னு சொன்னாலே எனக்கு பயமாக இருக்குது. முரளி, போலீஸ்காரன் பயப்படக்கூடாது. சுரேன், ஹலோ, அந்த பயமெல்லாம் இல்லை, இது வேற பயம். முரளி, என்ன? சுரேன், அந்த வெங்கட் என்னுடைய தம்பின்னு சொன்னியே. முரளி, அதுதான் சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன பயம்? சுரேன், எப்படி? முரளி, எல்லாமே நானே சொல்லணும். உனக்கு எதுக்கு அரசாங்கத்தில் சம்பளம் கொடுக்குறாங்க? சுரேன் முறைக்க. முரளி, ஓகே, உங்கள் சித்தப்பா வெங்கட் அம்மா கூட கசமச ஆனதில் பிறந்தவன். சுரேன், அந்த ஆள் அவ புருஷன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா? முரளி, மிக்சர் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா. டே, உங்கள் சித்தப்பாவை அந்த பொம்பளை மூலமாக தான் அப்ரோச் பண்ணி இருக்காங்க. இப்போ உங்கள் சித்தப்பாவே நான் திருந்திட்டேன்னு அந்த கும்பலை விட்டு வெளியே வர நினைத்தாலும் முடியாது. முதல் வேலையாக எமோஷ்னல் பிளாக்மெயில் தான் பண்ணுவாங்க. அப்புறம் அவரே தூக்கு மாட்டி செத்துடுவார். காரணம், வெளியே வப்பாட்டி வச்சிருந்ததால் வீட்டில் பிரச்சனை வந்து தற்கொலை செய்துக்கிட்ட. அவ்வளவுதான். அந்த கூட்டம் உங்கள் சித்தப்பா மாதிரி வேறு ஆளை தேடி போயிடும், சிக்கவே மாட்டாங்க. சுரேன், இப்போதான் அந்த பொம்பளை செத்து போச்சே. முரளி, வெங்கட் இருக்கானே, அவனை தேடி கண்டுபிடிக்க பார்ப்பார்கள். சுரேன், அவனை கொன்னுட்டா? முரளி, உங்கள் சித்தப்பாவை விடுவிச்சிடலாம்னு நினைக்கிறாயா? 2வதாக வேறு ஒரு ஆயுதத்தை எடுப்பாங்க. சுரேன், என்ன? முரளி,
பல கோடி கடன் வாங்கி இருப்பதாக கையெழுத்து வாங்கி வச்சிருக்காங்க இல்லை, அந்த பத்திரத்தை வச்சு அடுத்த பிளாக்மெயில் பண்ணுவாங்க. சுரேன், அவங்கக்கிட்ட அந்த மாதிரி பத்திரம் இருக்குன்னு எப்படி தெரியும்? முரளி, ஆகா, நீயா எதையும் கண்டுபிடிக்க மாட்ட, நானா சொல்லணும். அந்த மாதிரி பல பேரிடம் வாங்கிய பத்திரங்களை தான் எடுத்துக்கிட்டு வெங்கட் உயிருக்கு பயந்து ஓடி போயிட்டானே. சுரேன், ஓ காட், வெங்கட் உன்னிடம் இருக்கான் என்றால் பத்திரமும் உன்னிடம் இருக்கா? முரளி, உங்கள் சித்தப்பாவை காப்பாற்ற துடிக்கிற போல இருக்கு. சுரேன், என்ன பண்ண சொல்லற? குடும்ப மானம் போயிடும். முரளி, ஓ ஆமாம், நீங்கள் எல்லா மானம் மரியாதைக்கு கட்டுப்பட்டவங்க இல்லை. முதல் மருமகள் 300 பவன் எடுத்துக்கிட்டு வந்திருக்கா. 2வது மருமகள் காதில் அரை பவன் தோட்டோடு வந்தால் மரியாதையாக இருக்காது இல்லை? சுரேன் காரை பிரேக் அடித்து நிறுத்தினான். காரை விட்டு இறங்கி சிகரெட் புகைத்தான். முரளி, புண்பட்ட நெஞ்சை புகையிட்டு ஆத்திரங்களோ? சுரேன், எங்கள் சித்தப்பாவை இதில் இருந்து காப்பாற்ற நான் என்ன பண்ணணும்? முரளி, சிம்பிள், திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்கோ. சுரேன், நான் தான் நிவி பக்கம் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் இல்லை? முரளி, அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு என்ன தேவைன்னா, திவ்யாவிற்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை. உனக்கு அவளை பிடிக்கும், காதலிக்க முயற்சி பண்ணு. அவளுக்கு உன்னுடன் வாழ்க்கை அமைந்தால் கண்டிப்பாக நிவி அவளை பற்றி கவலைப்பட மாட்டாள். நீயும் நிவியை நினச்சிக்கிட்டு வாழ்க்கை முழுவதும் தனியாக இருக்க என்ற குற்ற உணர்ச்சி எனக்கும் இருக்காது, அவளுக்கும் இருக்காது. ஒரே கல்லில் 2 மேங்கோ. சுரேன், பிஸ்னஸ் மேன். முரளி, அப்கோர்ஸ், ஆனால் உன்னுடைய தம்பி உயிரோட வேணும்னு சொல்லிடாதே, அது முடியாது. சுரேன் வற்புறுத்தி, காதல் வருமா? முரளி, ஒரு சினிமா டயலாக் இருக்குது தெரியுமா, பார்த்த உடனே பிடிக்காது, பார்க்க பார்க்க தான் பிடிக்கும்னு. அது எனக்கும் இப்போ நடக்குது, உனக்கும் நடக்கும். சுரேன், சரி. முரளி, ஆனால் இந்த பொண்ணு உங்கள் குடும்பத்துக்கு ஏற்றவளாக இருப்பாளா? உங்கள் மான மரியாதைக்கு கட்டுப்பட்டவளாக இருப்பாளா? நகை நட்டு போட்டுக்கிட்டு வரமாட்டாளே, அவளுக்கு நீ 2ஆம் தாரம். இது எல்லாம் சரி வராது இல்லை? சுரேன், வார்த்தையால் குத்தி கிழிக்காதே. திவ்யாவை யாரும் எதுவும் சொல்லாமல் நான் பார்த்துக்குவேன். முரளி, இல்லைனா அதை எப்படி செய்ய வைக்கணும்னு எனக்கு தெரியும். சுரேன் கையெடுத்து கும்பிட்டான். திவ்யாவை கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிறேன், போதுமா? முரளி, தட்ஸ் குட். இப்போவாவது போகலாமா என்று சொல்ல சுரேன் காரை எடுத்தான். சுரேன் முரளி ஏற்கனவே அழைத்து சென்ற இடத்துக்கு சென்று காரை நிறுத்த சொன்னான். சுரேன், இப்போ யாரு? முரளி, யாருமில்லை, சும்மா வந்துட்டு போகலாம்னு என்று அவனை அழைத்து கொண்டு உள்ளே சென்றான். அந்த இடத்தில் வெங்கட் தவிர மேலும் 2 பெண்கள் இருந்தனர். சுரேன் யாரென்று கேள்வியாக முரளியை பார்க்க, அது விமலா, இது வனஜா. அட, பேர் கூட ஒரே மாதிரி ஒழுக்குது இல்லை? வெங்கட், டே, அவளை விட்டுடு. முரளி, விட்டுடுறேன், நீ சொல்லி கேட்காமல் இருப்பேனா? அங்கு இருந்த ஒருவன் ஓடி வந்து, சார், விமலா லவ்வரை தேடி போன மாதிரி ரெடி பண்ணிட்டோம், ஃபோன் ட்ரெஸ் உட்பட எல்லாம் மாற்றிட்டோம், ஃபக்ஸ் இருக்க வாய்ப்பில்லை, இருந்தாலும் ஜாமர் வச்சுக்கிட்டு தான் கூட்டிகிட்டு வந்தோம். முரளி, குட். இப்போது இங்கே ஜாமர் இருக்குது இல்லையா? ஆமாம் சார். முரளி, என்ன ரேஞ்சு? 1 கிலோமீட்டர். முரளி, பக்கத்தில் இருக்கும் வீடுகள் எவ்வளவு தொலைவில் இருக்குது? சுமாராக 3லிருந்து 5 கிலோமீட்டர். முரளி, ஓகே. வனஜாவை நெருங்கினார். என்ன காரணத்துக்காக நிவி பெட்ரூம் வாசலில் எண்ணெய் ஊற்றினேன்? வனஜா, நான் ஊற்றவில்லை. முரளி, சுற்றி இருந்தவர்களை பார்த்து, என்னடா சரியான முறையான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலையா? சார், 2 நிமிடம் என்று கேட்டுவிட்டு அவளுடைய கதறலுக்கு பிறகு, சார் ரெடி. சுரேன், என்னடா பண்ணினாங்க? காயம்பட்ட மாதிரியே தெரியலையே. முரளி, அதுக்கெல்லாம் நிறைய டெக்னிக் வச்சுருக்காங்க. உனக்கு ஒரு சாம்பிள் சொல்லட்டுமா? குண்டூசி இருக்குது தெரியுமா? அதை ஒரு 10-15 ஒரு வரிசையாக உடம்பில் சொருகிடுவாங்க. அப்புறமா அதை கையை வச்சு தேய்ப்பாங்க. பெருசாக ரத்தம் எல்லாம் வராது, ஆனால் வலி சூப்பராக இருக்கும். நீ சொல்லு பாப்பா. அதுதானே செய்தாங்க. வனஜா அழுது கொண்டே, என்னை விட்டுடுங்க. முரளி, நான் கேட்ட கேள்விக்கு பதில் வரலையே எப்பா என்றதும் முதுகு பக்கம் ஒருவன் லேசாக தட்ட வனஜா கண்ணீர் பொங்கியது. வனஜா, உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டேன். நேற்று ராத்திரி நீங்கள் அவளுடன். முரளி என்று மிரட்ட அவள் முதுகில் இன்னொரு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. வனஜா கதறலுடன், மேடம் கூட நெருக்கமாக இருந்தீங்க, எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருந்தது. அதனால் அவங்க கர்ப்பம் கலைஞ்சி போச்சுன்னா உங்களுக்கு வாரிசுக்காக நீங்கள் வேறு பொண்ணை தேடி வருவீங்க. அப்போது நான் உங்களுக்கு என்னையே கொடுத்து குழந்தை பெற்றுக்கலாம்னு. முரளி, பாரு, உலக்கு சைஸ் இருந்துக்கிட்டு என்னவெல்லாம் பிளான் போடுது. சரி விடு, உனக்கு இப்போ கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். டே, பக்காவாக தயார் பண்ணுங்க. அப்படியே வெங்கட்டுக்கு கூட கல்யாணம் பண்ணிடலாம். பக்கத்தில்
பாவம் லவ்வரை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுமா போங்க, 5 நிமிடம் டைம். வனஜா சார் வேண்டாம் சார், என்னை விட்டுடுங்க, நான் போயிடுறேன். முரளி எத்தனை ஊசி முதுகில் இருக்கு? வனஜா 30. முரளி பாரு, இதை வச்சுக்கிட்டு எங்கே போவ? உனக்கு கல்யாணம் செய்துக்கிட்டு குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை இருக்கு, அதை நான் தானே நிறைவேற்றணும். வனஜா அதிர்ந்தாள். சார் என்ன சொல்லுறீங்க? முரளி 5 நிமிடம் காத்திருமா, எல்லாம் தெரிய வரும். விமலா மனதில் பலவாறான எண்ணங்கள் ஓடியது. லாவண்யா விஷயம் தோல்வியா? லாவண்யா பிடியில் முரளி இருக்கிறான் என்று நினைத்தது எல்லாம் தப்பா? இங்கிருந்து தப்பியாகணும், எப்படியாவது பலராம் சாருக்கு தகவல் சொல்லணும். வெங்கட் இப்படி மாட்டிக்கிட்டானே, உயிரோடு வெளியேற முடியுமா? சுரேன் ஏண்டா இப்படி? முரளி காலையில் நான் விழுந்த இடத்தில் நிதி விழுந்திருந்தாங்கன்னா நினைச்சு கூட பார்க்க முடியவில்லை. அந்த மாதிரி துரோகிகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. சுரேன் முரளி வர வர உன்னுடைய கொடூர குணம் அதிகமாகிட்டே போகுது. முரளி போகுதுன்னா நான் என்ன ரோட்டில் போறவன் வரவனை ஏதாவது செய்துக்கிட்டு இருக்கேனா? நான் என்ன சைக்கோவா? எனக்கு துரோகம் செய்பவர்களை விட்டு வச்சுக்கிட்டு கடைசியில் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்க சொல்கிறாயா? எல்லோரும் நல்லா இருக்கட்டும், ஆனால் நான் வேதனைப்பட்டு அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு நினச்சா அதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். நீ இங்கே வேடிக்கை மட்டும்தான் பார்க்க வந்திருக்க, ஓகே, ரெஸ்டெடு என்று அவன் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே ஆளுக்கு ஒரு பக்கம் கார் எடுத்துக்கொண்டு சென்றனர். அவர்கள் திரும்ப வந்து உள்ளே நுழைந்ததும் பெண்களின் கதறல் கேட்டது. முரளி டேய் சத்தமாக இருக்கு என்றதும் அமைதியானது. ஒருவன் ஓடி வந்து சார் ரெடி. முரளி சுரேனை இழுத்தான். சுரேன் வாடா, கல்யாணத்துக்கு வாழ்த்து சொல்லிட்டு வந்துடலாம். பெண்களும் வெங்கட்டும் வாயில் பிளாஸ்டர் ஒட்டி இருக்க, பெண்கள் இருவரும் புடவையிலும் வெங்கட் வேட்டியிலும் இருந்தான். முரளி பசங்க கில்லாடியாக இருக்கானுங்க, புடவை கட்டிவிட தெரியுமாடா? அதையும் கற்றுக்கிட்டோம் சார். முரளி சிரித்தான். அவன் சிரிப்பில் ஒரு தீய எண்ணம் தெளிவாக தெரிந்தது. சுரேனுக்கு புரிந்தது, முரளி என்னவோ செய்ய போகிறான். உடல் நடுங்கியது. முரளி பாத்தியா, எதுவும் முறைப்படி செய்யணும், சரிதானே என்று இவனிடம் சொல்லிவிட்டு அந்த பக்கம். முரளி என்னங்கடா இது, மாப்பிள்ளை 1 பெண் 2 பேர் இருக்காங்க. சரி ஓகே வெங்கட், நீ என்ன பண்ணுற? வனஜா கழுத்தில் தாலி கட்டு. வெங்கட் மாட்டேன். முரளி சுற்றி நின்ற ஆட்களை பார்த்து என்னிடம் மாட்டேன் முடியாதுன்னு சொன்னால் பிடிக்காதுன்னு தெரியும் இல்லை? உடனே முரளியின் ஆட்கள் விமலாவை சுற்றி நின்று கொண்டு முரளியை பார்க்க, பாரு, முதல் தாரம் வனஜா, 2ஆம் தாரம் உன்னுடைய லவ்வர் விமலா, ஓகே? வெங்கட் மாட்டேன் என்றதும் விமலாவிடம் இருந்து கதறல் வர வெங்கட் நடுங்கினான். விமலா அவளுக்கு தாலி கட்டுங்க வெங்கட், ப்ளீஸ், வலி தாங்க முடியலை. வெங்கட் அவளை என்ன பண்ணுறீங்க, விடுங்க அவளை. முரளி ஐயோ வெங்கட், என்னுடைய பசங்க எல்லாம் பொண்ணுங்களை தப்பாக பார்க்க மாட்டாங்க, அவங்க என்னவோ பண்ணிடுவாங்கன்னு பயப்படாதே, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. என்னடா சரிதானே? குண்டூசியா? இல்லை சார், சும்மா டிஸ்டில் வாட்டர் எடுத்து ஸ்கின்ல இன்ஜெக்ஷன் போட்டு இருக்கு. முரளி எத்தனை? 6 சார், கொஞ்ச நேரம் வலி தூக்கும். முரளி விதவிதமாக டார்ச்சர் பண்ணுறீங்கடா. வெங்கட் நீ தைரியமாக தாலி கட்டு. வெங்கட் நடுக்கத்துடன் முதலில் வனஜா கழுத்தில் தாலி கட்டினான். முரளி வாயில் பிளாஸ்டர் போட்டு இருந்த வனஜாவிடம், அந்த பொண்ணு பேரு விமலா, உன்னுடைய புருஷனுடைய லவ்வர். உன்னுடைய புருஷன் போதைப் பொருட்கள் கடத்தல் மாஃபியா கும்பலை சேர்ந்தவர். இப்போ உனக்கு சந்தோஷமா? கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டேன். வெங்கட் கூட பார்க்க நல்லா தான் இருப்பான். என்ன, என்னுடைய பசங்க கொஞ்சம் மூஞ்சியை திருப்பி விட்டு இருக்காங்க, சரியாகிடும். இப்போ உன்னுடைய புருஷன் விமலா கழுத்தில் தாலி கட்ட போகிறான். டே, ஃபோட்டோ வீடியோ எல்லாம் தயாராக இருக்கா? இருக்கு சார். வெங்கட் உன்னுடைய லவ்வரை கல்யாணம் பண்ணிக்கோ, போடுங்கடா மியூசிக். வெங்கட் விமலாவின் கழுத்தில் தாலி கட்டினான். முரளி சுரேனை பார்த்து, எப்படிடா நிமிஷத்தில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், நல்லது பண்ண நேரம் காலம் பார்க்கக்கூடாது, சரியா? சுரேன் மனதுக்குள் அவன் என்ன சொல்ல வருகிறான் என்று அளந்து பார்த்தான். அடுத்து என்ன பண்ண போறியோ, பயமாக இருக்கு. முரளி சும்மா பாரு, அப்படியெல்லாம் பயமாக இருக்காது. முரளி 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், என்னுடைய பொறுப்பு முடிஞ்சது. இனிமேல் இந்த 2 பேர் கண்ணிலும் ஆனந்த கண்ணீர் தான் வரணும், ஓகேவா வெங்கட்? வெங்கட் அதிர்ச்சியுடன் பார்க்க, முரளி உங்கள் அண்ணி திவ்யா அவங்களுக்கு என்ன நடந்தது, எப்படி நடந்ததுன்னு இப்போ உன்னுடைய 2வது பொண்டாட்டி மூலமாக நடத்தி காட்ட போகிறேன். நீ உன்னுடைய முதல் பொண்டாட்டியுடன் வேடிக்கை பார்க்க போகிற. தம்பிகளா, இதுக்குன்னு எக்ஸ்பர்ட் ஆட்களை ஏற்பாடு செய்ய சொன்னேனே. வனஜா முதல் முறையாக யமலிங்கரனை முரளி வடிவில் பார்த்தாள். ஒரு நிமிடம் யோசித்தாள். இவனையா கல்யாணம் பண்ணிக்க நினைச்சோம்? முகம் அழகாக இருந்து பணம் நிறைய இருந்து என்ன பிரயோஜனம்? இவன் மனம் முழுவதும் வஞ்சம். தன்னுடைய அறியாமையை நினைத்து அழுதாள். தயாராக இருக்காங்க சார், எல்லோருக்கும் வயகரா டோஸ் கொடுத்துருக்கேன்.
முரளி குட், சத்தம் நல்லா கேட்கணும் என்றதும் வெங்கட் வேண்டாம் விமலாவை விட்டுடுங்க. முரளி திவ்யா விட்டுடுங்கன்னு சொன்னார்களா? வெங்கட் ஐயோ தப்பு பண்ணிட்டேன் விட்டுடுங்க. முரளி 3 பேர் உனக்கு நல்லா இருக்கும்னு சொன்னியே, உன்னுடைய லவருக்கு மன்னிச்சுக்கோப்பா. உன்னுடைய 2ஆம் தாரத்துக்கு 6 பேர் சூப்பராக இருக்கும். இல்லை விமலா வாயில் இருக்கும் பிளாஸ்டர் எடுத்துடுங்க, இதோ இவன் வாயில் ஒட்டிடுங்க. அப்புறம் 2 பேரும் ஒரு நொடி கூட விடாமல் பார்க்கணும். அப்புறம் வனஜா கர்ப்பமாகணும்னு ஆசைப்பட்டா, அதையும் பார்த்துக்கோங்க. முரளி கண்ணீருடன் இருக்கும் வனஜாவை பார்த்து நீ ஆசைப்பட்டது தப்பில்லை, ஆனால் ஒருத்தையை அழித்து நீ அந்த இடத்துக்கு வரணும்னு நினச்சது தான் தப்பு. அப்புறம் என்னை பற்றி தெரியாமல் நீ அவசரப்பட்டு ஆசைப்பட்டுட்ட, அந்த தப்புக்கு தண்டனை தான் இது என்று சொல்லிவிட்டு வெளியே வர விமலா கதறல் வானையும் பிளந்தது. சுரேன் அதிர்ந்து உட்கார்ந்தான். முரளி திவ்யா கூட இப்படி தான் கத்தியிருப்பா இல்லை? சுரேன் நெஞ்சை பிடித்து கொண்டு கண்ணீர் விட்டான். காரில் இருந்த தண்ணீர் எடுத்து இடைவிடாமல் குடித்தான். முரளி சாரி, உன்னை வேதனைப்படுத்துவது என்னுடைய எண்ணமில்லை, போகலாம் என்றதும் சுரேன் காரை கிளப்பிக் கொண்டு செல்ல இருவருக்கும் இடையில் மயான அமைதி நிலவியது. சுரேன் ஒரு இடத்தில் காரை நிறுத்தினான். அவன் சென்ற இடம் நகைக்கடை. முரளி சிரித்து கொண்டான். விமலாவின் அலறல் திவ்யாவின் கதறலாக அவனுடைய காதுக்கு கேட்டு இருக்கலாம். அவனுடைய மடியில் உயிர் விட்ட அந்த பெண்ணை உயிரோடு அழைத்து வந்தவன் தானே அவளுக்கு சொந்தம். நிவேதிதா வீட்டில் திவ்யா ஹாலில் உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டிருக்க தாத்தாவும் நிவியும் அவளுக்கு கம்பெனி கொடுத்து கொண்டிருந்தனர். திவ்யா டிவியில் வரும் விளம்பரத்தை பார்த்து நிவி நம்ம குழந்தையும் இப்படி தான் கொழு கொழுன்னு இருப்பா பாரேன். நிவி ஒரு 6 மாதமாவது ஆகணும், அப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டமாக வளருவாங்க. திவ்யா சரிதான், நான் எப்படி வளர்த்துறேன் பாரு. தாத்தா சரிதான், எல்லோரும் நல்லா வளர்த்துவீங்க. 2 குழந்தைகளும் முதலில் என்னுடைய கைக்கு தான் வரணும். திவ்யா ஆசை தோசை தாத்தா, குழந்தைகளுக்கு கழுத்துக்கு நகை போட்டோமோ அப்பப்போ கொஞ்சினோமோ அவ்வளவுதான் உங்கள் வேலை என்று அவரிடம் கிண்டலாக சொல்லிவிட்டு திரும்பியவள் அதிர்ந்தாள். அம்மா அப்பா திவ்யா. அம்மா ஓடி வந்து கட்டி கொண்டாள். திவ்யா கண்ணீர் விட்டாள். அம்மா தாத்தா வாங்க உட்காருங்க, சாரதா ஜூஸ் எடுத்துக்கிட்டு வா. திவ்யா அப்பா அதெல்லாம் வேண்டாம் சார். தாத்தா எதுக்கு அழுதுகிட்டு, நடந்தது நடந்து போச்சு, எல்லாத்தையும் மறந்துடலாம். திவ்யா அப்பா உங்கள் பேரன் எங்களுக்கு ரொம்ப உதவி செய்திருக்கார், அவர் உதவலைனா நாங்கள் அந்த நிமிடமே செத்து போயிருப்போம். நேக்கா எல்லா குற்றங்களில் இருந்தும் திவ்யாவை விடுவிச்சு எங்களுக்கு புது வாழ்க்கை தந்திருக்க. தாத்தா அவன் செய்யணும்னு நினச்சா செய்துட்டான், வழக்கை உடைச்சு எங்களை விடுவிச்சிட்டார் முரளி. திவ்யா அப்படியா, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் இருப்பதாக சொன்னாரே? ஆமாம், முரளி தான் சுமூகமாக முடிச்சு வச்சார். திவ்யாவிற்கு திடுக்கிடலாக இருந்தது. அப்புறம் ஹாஸ்பிட்டல் பக்கம் வரவே இல்லை. அது எல்லாத்துக்கும் இவ தான் காரணம். சொந்த பந்தம் எல்லாம் வீட்டுக்கு வந்து துக்கம் விசாரிச்சு அது நிவி. அங்கிள் விடுங்க, நடந்தது நடந்து போச்சு. அன்னைக்கு திவ்யா கல்யாணத்தில் உன்னை வெளியே அனுப்பும் பொழுதே சொன்னேன் நிவியை அனுப்பாதேன்னு. ஆனால் இப்போ பார்த்தியா, கல்யாணமே ஜோக்காக போச்சு. நிவி அங்கிள் எதுக்கு பழசை பேசிக்கிட்டு இருக்கீங்க? திவ்யா நிவி அன்னைக்கு அம்மா தான் உன்னை போக சொன்னார்களா? நிவி அன்னைக்கு என்னவோ பிரச்சனை சொல்லிட்டாங்க, அதை விடு. திவ்யா அம்மா என்னுடைய பொண்ணோட வாழ்க்கையே வீணாக போச்சு. நிவி ஆண்டி விடுங்க, இனிமேல் எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியாக இருக்கலாம். திவ்யா அம்மா எப்படி இருக்கிறது, உனக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு போச்சு, நீ அடுத்தவங்களை நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லுவ. என்னுடைய நிலையில் நீ இருந்தால் தான் உனக்கு தெரியும். வெத்த மனசை அடிச்சுக்குது. என்னுடைய பெண்ணோட வாழ்க்கை இப்படி நிராதரவாக போச்சே, யார் இருக்கா அவளுக்கு? ஒத்த பெண் குழந்தையை வச்சுக்கிட்டு இப்படி அவள் வேதனைப்படுவதை பார்க்கவா நான் இருக்கேன்? என் உசிறு போயிருக்க கூடாதா? திவ்யா அம்மா என்ன சொல்லுற? என்னுடைய வாழ்க்கை என்னுடைய தலையெழுத்து, அவளுடன் ஒப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்க.